கல்யாண மண்டபத்திலே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான். அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கலும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுங்க மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சலு அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார் ஆடங்கோப்புறானே எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா எங்க இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத்த எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? ஏய் ராசன், துணியா துவைக்கிற? இரு ஒன்ன துவைக்கிறேன். எடுத்துக்கு வாடா கல்ல. நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும்? பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமைய? எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா. கல்லுதான் இருக்குது, தண்ணியே தான் காணும். குறைகள் இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகள் அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது? அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. மந்திரி வணக்கம்மா. கொண்டாயம்மானே. அம்மா, இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல. உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுரு. வணக்கம்மா. நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பவே பிரிச்சு பார்க்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டின அடிக்கல் தான். எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட்டு கேட்டேன். நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேன்னுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்டை போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா? இன்னும் நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனு ஏழைகளை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கும் வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம். அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க படத்தோட அலையிறாங்க. லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவை இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்காத கெட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சீக்கிரம் வண்டி எடுத்து சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா, நீ மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்க
இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பெம்மா. பிறந்தநாள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோடு வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறதால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேட்கிற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களை அவமானப்படுத்தினவன நான் விட மாட்டேன். வாங்க. பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால், பெண்ணை மதிக்காத பேயே. நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞரை தலைவாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜனை காலிடா, காலி பண்ணிட்டு போட்டுங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசுறது தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை.
ஆம்பளை பணம் கேட்கலாம், பொம்பளை என்னத்தை கேட்கறது? இருக்கிறதானே கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்ளூர்காரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ ஆன. அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 10 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 500 ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 1000 ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம், ஏன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தை ஜெயில தான் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்களா பதவியில இருக்கீங்க, அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க, அவங்கதான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை இடத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிச்சியா குனிஞ்சிடணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு. என்ன தைரியம் தான் மந்திரி பேர் சொல்லி கூப்பிடுவேன்? மரியாதையா மன்னிப்பு கேள். மக்களை மதிக்கிறவங்களுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்புவியா? பதவியில இருக்கிறதுனால எதையும் செய்யலாங்க திமிர்ல பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்கட்சி எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன்னு பாராட்டின தலைவனை இழிச்சவாயின்னு திட்டுவேன், இழிச்சவாயின்னு திட்டின தலைவனை இந்திரன்னு பாராட்டுவேன். அதை இந்த மட ஜனங்க ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க. நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன். இப்ப நீ பேசுறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ பேசுனதெல்லாம் என் பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. டேப்ப எடு. டேப்ப கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்ப கொடுக்கல நீ உயிரோட போக மாட்ட. எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்ன வயிற்றுலயும் மார்னிங் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆளும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவிர ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரிய பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா? இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துற வெயில்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க. அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கத்துக்காரங்க வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு. அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள மூட்டு போட்டு ஆட்சி பிடிச்சும் கூட கவுண்டர் போல இருக்கே. நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தலுக்கு கட்சியோட கூட்டணி வச்சிட்டதுனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி நேரானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திரைவட்டி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க.
ஐயாவோட பேச்சு கட்டுப்படுத்தா எங்க சாதி சனா கம்முன்னு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவரு ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்னையா ஐஜி, என்ன ரிப்போர்ட் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடுச்சு. கல்வீச்சுல 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்ல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேர் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார். யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதையா. தம்பி, எதிர்க்கட்சி மாலையோட வருது. வரட்டும். வணக்கம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கொண்டாயா. நில்லுங்க. இப்ப எனக்கு எதுக்கு மாலை? என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு ஏன் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவு எப்ப உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. அடாடா அடாடா அடாடா, பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவரே, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கும். சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க. கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோசிக்காம கம்முன்னு போயிடு. இப்படிலாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது. போயிட்டு வாங்க. எதிர்கட்சி தலைவர் வராரு. ஆமா, என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்ன சொல்ற? உடையார் மகனை சொல்றேன். அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். எது நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உடையார் பையன் யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசையா இருப்பேன். மிஸ்டர், உண்ணாவிரதத்தை கைவிடுறீங்களா இல்லையா? முடியாது. அரெஸ்ட் பண்ணுவோம். விட மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றீங்க. தடியடி நடத்துவோம். நடத்து பாருங்க, நடத்து பாருங்க. துப்பாக்கி சூடு நடத்துவோம். சுடியா சுடு. இருங்க சாமி, நான் பொம்பளை தானே. சுடியா சுடியா. ஏன் பதறீங்க? ஜெயிலுக்கு தான் போவோமே. ஜெயிலுக்கு போனவங்க தான் இன்னைக்கு பெரிய தலைவங்களா இருக்காங்க. போங்க தம்பி. டேய், நீ சும்மா இருக்கா? ஏய், எல்லாரும் வாங்கடி, வாங்கடி. ஆட்சியை கவரப்போவதியா? இனிமே நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. இத்திரைக்கு காரணம் நீயும் மகனும் தாயா. அரசியல்ல பிள்ளைங்களால தாங்க தொல்லையே. இப்ப என்ன நடந்து போச்சு ஆசைப்படுறீங்க? நம்ம ஆட்சியில் இதுவரை அசிங்கமா விஷயம் நடக்கல, நம்ம அது மூடி மறைக்கல. பொம்பளை விஷயம், பொம்பளை விஷயம்.
நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைக்கு ஓட்டு போட்டுதான். இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு நீயா விலகிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வர்றோம். பண்ணி பாருங்க. 70 எம்எல்ஏ ஆதரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சி கவுண்ட பரவாயில்லையா? ஆட்சி கவராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி தொலை, நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்த பண்ண போறையா? நாளைக்கு பேப்பரை பாருங்க. மந்திரி என்னை கடத்தவில்லை. இலகவதி எம்பி அறிக்கை. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள் என்று மக்களை தூண்டுகின்றனர். நில்லு, எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலை கேஸுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்க. பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மை, மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்கான். இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்துற எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்துற அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நில்லுங்க. நடிகைனாலே கெட்டு போனவன்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்னை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சுட்டீங்க. இன்னைக்கு வந்து அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம் நானும் அடிவாங்க சொன்னேன், நானா ஊர்வலம் போக சொன்னேன். இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல, நீங்க பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம். அதனால மந்திரியை பகைச்சுக்கிட்டா பதவி போயிடுமேன்னு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நின்னுடா. எங்க வந்த? போராளிய. அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க. என் மேல 14 கொலைக்கேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியில இருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ண, எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெற்ற அப்பனையே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது, அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காக வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தார் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறார். அப்போட அப்பா சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே,
நானும் உன் கூட வரேன். கார் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? எனக்கு கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா இன்னைக்கு எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணா கூட தான் போவேன். சாந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட வீடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன்.